ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட பேசணும். ஏன்னா அந்த ஒரு நாள்ல மோனாவை நாங்க பார்த்ததுல என்னெல்லாம் டிஃபிகல்டிஸ் வந்து இது பண்றா அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு வந்தவொடனே எனக்கு அவளை பார்த்தவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வாமிட் எடுத்து டல்லா ஆயிடுச்சு. அது மாதிரி பார்க்கணும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆசையா நம்ம பிள்ளைய பார்க்கணும் வந்தோம்னா புள்ள வந்து நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால அது வந்து நிறைய வந்து இருந்தாலும் பல்ல கட்சின பொறுத்துக்குது. பட் இருந்தாலும் அது வந்து நம்ம பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவளுக்கு வந்து நம்ம நிறைய வேண்டுதல் வச்சுன்னு இருக்கோம். வேளாங்கண்ணிலையும் போய் வேண்டுதல் செலுத்தணும், இங்கேயும் வந்து நம்ம வேண்டுதல் செலுத்தணும், மாதா கோயிலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு அண்ணி வந்து ரம்ஜான் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றது அந்த விளாக் எல்லாமே இன்னைக்கு வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ணி சொல்லிட்டேன், நேற்றேன் வந்து நானும் கேட்டு விட்டேன். நாங்கள் உங்களை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம், சமைக்கிறதுலேயே நீங்களும் இருக்கீங்க, அதனால வந்துட்டு எங்க கூட உட்காந்து பேசுங்க அப்படின்னு காலையில இருந்து 2 மணி நேரமா பேசிட்டு தான் இருந்தோம். அதனால வந்து அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிட்டு மதியம் லஞ்ச் செய்யறேன், உட்காந்து பேசலாம். நாங்க காலையில ஜாலியா பேசுவோம். ஏன்னா நாங்க ஊருக்கு நாளைக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரே நாள் தான். சொல் முறைகிறாரு 3327 சிவ பாப்போம், பார்த்து வாப்பா, உள்ள பூந்து வராத. இந்த ஆட்டோல வந்தா என் முடிவு பாத்தியா எப்படி காஞ்சிச்சுன்ட்டு. ஆனா இதுவும் அழகா தான் இருக்குது, ரொம்ப தெரிஞ்சு என் கண்ணுக்கு. மோனா கூட்டிட்டு சர்ச்சுக்கு போலான்னு பார்த்தோம். இன்னைக்கு சாட்டர்டே சண்டேங்கிறனால கொஞ்சம் கிரௌடா இருக்கும். அது இல்லாம இன்னைக்கு ரம்ஜானு, அங்க ரொம்ப ஃபுல் கிரௌட் இருக்குமா அங்க மாதா கோயில்ல. பஸ்லிக்கா சென்ட் மேரிஸ் பஸ்லிக்கா, ஓகேங்களா. முஸ்லிம்ஸ் நிறைய இருக்கறனால கிட்டக்க வந்து அதனால நிறைய வந்து கிரௌடா இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு ரம்ஜான், சோ அதனால பயங்கர ஜகஜோதியா இருக்கும் ஏரியா. அதுவும் இப்போ வெயில்ல ஃபுல்லா டிராவல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சரி நாங்க 2 பேர் மட்டும் ஆட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு செலுத்தணும். காணிக்கை செலுத்திட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்காங்க. மாதாவுக்கு நன்றி காணிக்கை செலுத்திட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். எல்லா ஆண்டவர் கையிலையும் மாதா கையிலும் தான் இருக்குது. நல்லபடியா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேண்டிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்தது எந்த மாதம் பாப்பாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. 5th மந்த் ஒன்று செய்யணும். இன்னொன்று என்னப்பா பண்ணணும், தாய் வீட்டு இதுவா 6th மந்த் செய்வாங்க, 7th மந்த் செய்வாங்க, 9th மந்த் செய்வாங்க. 3 மாசமும் செய்யறோம் நம்ம. இல்ல மோனா என்ன சொல்றோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். சீமந்தம் எப்ப பிளான் பண்ணதோ அதுதான் நம்ம சீமந்தம் அது 2 வீடும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால 5th மந்த் நான் ஒவ்வொரு மாதமும் ஒன்று செய்யலான்னு பார்த்தேன். வேணாம் அப்படின்ட்டாங்க எல்லாரும். சரி ஓகே விட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் மாதம் தொண்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு மாதம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. ஆசையா மோனவை பார்க்க வந்தேன். வந்து அதை பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லா டயர்டா இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் வாமிட் வருது, இருக்கு, ஒழுங்கா சாப்பிட முடியல. எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, இதெல்லாம் இருக்கிறது தான். ஆனா அந்த பிள்ளைங்க அதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ஒண்ணு குடிக்குது, குடிச்சிட்டு உடனே ஓடுது அப்படின்ட்டு அப்படியே அமைதியா அவளை பார்த்துனே இருக்க, அப்சர்வ் பண்ணினே இருக்க. பாவமா இருக்கு, அப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்றதுனே தெரியல. ஆசையா பிள்ளைய பார்க்க. பட் யூஸ்வலா இது எல்லாருக்கும் வர்றதுதான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுப்பாரு, மாதா கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வரலாம். அவளை கூட்டின்னு போலான்னு பார்த்தேன், அது வாந்தியத்திலே இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வெளில போகலாம் அப்படின்னாரு மாப்பிள்ள. ஸோ அப்போ பக்கத்துல அவங்க சர்ச் இருக்கு. அவங்க சர்ச் இது வரைக்கும் நாங்களும் போனதில்லை. அவங்க சர்ச்சையும் போய் பார்த்துட்டு அங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். பேபிமாவோட இது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. நம்ம ஷார்ட்ஸு ஜெய்நகர் அப்படின்ட்டு ஓடியாந்தியா. ஜெய்நகரா ஜெயநகரா? அது ஜெய்நகர்.
அந்த ஷார்ட்ஸை மறக்காமல் போய் பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்கும். மாதா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு பாப்பாவை ஆட்டோ போட சொல்லியிருக்கோம். இது பெஸ்ட்டாக தெரியுது. காரை தூக்கின்னு டமால் டிமில்னு வந்து இங்கே கார் பார்க்கிங் கிடைக்காம மல்லு கட்டணும். இன்னும் ஒரே திங்கிங்லேயே நின்றுட்டு இருக்கேன். என்ன அபவுட் திங்கிங்? வேர்கலை வேணுமா, அத்திப்பழம் வேணுமா, என்ன வேணும்? சாப்பிடணுமா? பசி இருக்குதா? ரம்ஜான் விருந்து எங்களுக்கு எல்லாம் பாருங்க. டெசர்ட்டுக்கு வந்து 3 பேரும் டெய்லி கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டெய்லி கேக்கு நாங்க நேத்து தானே வந்தோம். அப்ப டெய்லி தானே பண்றீங்க? அதுக்கு தலைவி யாருன்னா இதுதான். பிங்க் கலர் சுடிதார் தான் தலைவி. ஓகே. மஞ்சள் கலர் சட்டை, மஞ்சள் கலர் சட்டை. எது வாங்குனாலும் எக்லெஸ் வாங்க. அப்படினா பிரெட்ல நீ ஒரு ஸ்வீட். ஆமா 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 ஆமா. இங்க பாரு, நான் தான் சாப்பிடுவேனப்பா. இங்க பாரு, இங்க பாரு. ஏய் யூதி எக் சாப்பிடுறாங்க இல்லையா? நோ ப்ராப்ளம். மார்ச் 5 ஏப்ரல் 5 அன்னைக்கு நீ பாரு, காளியோட ஆட்டத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. எப்படி தலை விரிச்சு தாண்டவம் ஆட போகுது பாரு நைட்ல இருந்து. ஆடு ஆடு ஆடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அக்காவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் போத். இது நான்வெஜ் ஆளு, நான் வெஜ் ஆளு. நான்வெஜ் ரம்ஜான் பிரியாணி ஆனியன் ரைத்தா, பாயில்ட் எக், 65 கபாப், சிக்கன் கபாப். எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா காளான் பிரியாணி. வெஜ் பீப்புள் நாங்களாம், நான் மாப்பிள்ள. சாரி, நீ அந்த பீப்புள்ல கூட வர மாட்டேடி. முட்டைய பிராமின்ஸே வெஜ்ல சேர்த்துட்டாங்கப்பா. நீங்க என்னப்பா நீ சாப்பிடலாம், அதுக்கு நானா பண்ண முடியும்? எனக்கு வந்து காளான் பிரியாணி, பலாப்பழம், இது 65 கபாப். இது எப்படின்னா கறி சாப்பிட்றது ஃபீல்ட்ல சாப்பிட வேண்டியது தான் போட்டுக்குள்ள. ஜாக் ஃப்ரூட் சிக்கன் சாப்பிடுற ஸ்டார்ட், மட்டன் சாப்பிடுற ஸ்டார்ட். ஆனா இது புதுசா நான் பாக்குறேன். இது நீங்க செய்வாங்க. ஏன்னா நீ எப்படி அழுகுறியோ அதே மாதிரி தான் அவரும் அழுவாரு நான்வெஜ்லயே அப்படின்ட்டு. அதனால பாவம் மம்மி இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் சாப்பிடாத நான்வெஜ் ஆண்டவர் மாதம் எனக்கு அவ்வளவு நான்வெஜ் கொடுத்துக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் அழுவ மாட்டேன். முந்தானேத்து அந்த ஹோட்டல்ல கோவக்காய் வச்சாங்க. அக்கா கூட தான் நேற்று கோவக்காய் பண்ணியிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அவன் கோவக்காய் கூட்ட பார்த்தோன்னா எடுத்து அவன் மூஞ்சில யாரா மாஸ்டர் கூப்பிடுறான்னு சொல்லி தூக்கி மூஞ்சிலே அடிக்கணும். கோவக்காய் ஒரு நல்ல இது. அது கோவக்காய் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஃப்ரை பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். கோவக்காவில் கூட்டு செஞ்சு அப்படியே எனக்கு அப்படியே சரியான கோவம். என்னடா இது பகாலா பார்த்து எடுத்து வாயில வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர உப்பு வேற. ஐயோ ஐயோ, அதனால தான் டென்ஷன் ஆனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். நான் தான் நிறைய பேசுவேன் இல்லை. அவங்க சாப்பிட்ற பிஸியில் இருக்கிறான் பா, அதுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கப்பா. ஆக்சுவலி நம்ம ஊர் பிரியாணியை விட பெங்களூர் பிரியாணி சூப்பர். இந்த அக்கா பிரியாணி வேற லெவலு. நம்ம வெளியில போய் பிரியாணி சாப்பிட்டோம்னா கூட வேற லெவல்ல தான் இருக்கு. எங்க சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். டிஃபன்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து செலக்டட் ஷாப் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஷாப்பில் சாப்பிட்ருக்கோம் இங்கே பெங்களூரில், எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஓடியாந்து இப்படி உட்காந்துருவப்பா கீழே, அவள் தான் வெளில போகலான்னு பிளான் பண்ணாங்க. அதையும் கெத்து விட்டு இப்படியே உட்காந்துக்கிற பண்ணீங்க. ஏன்னா வெளில போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுப்பா. கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. எவ்வளோ பேர் பிரெக்னெண்டா இருக்கும்போது சினிமாவுக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. அது தெரியாது எனக்கு, அது எனக்கு தெரியாது. அதனால தான் சரி நானும் கம்முனுங்கிறேன். அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்கப்பா, வண்டி வராது, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அதனால அவங்க போறாங்க. நீ என்ன நினைக்கிற? அம்மா வந்து பாட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு பாட்டி வந்து ஒன்று சொல்றாங்க. அவங்களாம் நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க, இது தத்தி மாதிரி பண்ணுது. அது 5வது அது வரதான் செய்யும். நீ வந்து எவ்ரி ½ an hour ஒன்ஸ் எதாவது சாப்பிட்டுனே இரு, சரியா போயிடும். ஆகாதனால தானே எல்லாரும் பேசிட்டுங்கிறோம்.
வாய்க்கிழியா ஆனாதான் தெரிஞ்சிடுமே. என்னப்பா அடுத்தது என்னப்பா பண்ண போற? ஷார்ட்ஸ் எடுக்க போறோம். பெரிய டைரக்டர் சங்கர் மாதிரி இது 2 பேர், நீங்க 2 பேர் இதை செய்யுங்க, நீங்க 3 பேர் அதை செய்யுங்கன்னு இருந்த. ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அங்க வந்து ஆடியன்ஸ் வந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வெளில போலான்னு கிளம்பி ரெடியா வந்து உட்கார்ந்தாங்க. மண்டின்னு நானே பேச்சாராயிட்டேன். எதுக்கு இப்போ மண்டி? நம்ம சாப்பிடாததுக்கு மண்டிக்கு போய் என்ன பண்ண போறோம்? பயமா இருக்குது. அதுக்கு இல்ல, மண்டினாலே நான்வெஜ் தானே. ஆமா, அதனால அப்படியே சரி ஓகே. நம்ம ஆச்சு திருப்பி எப்போ டைம் கிடைக்க போகுது, எல்லாம் ஒன்றா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ நாளே எக்ஸ்டெண்ட் பண்ற நீ உட்காந்துக்கின்னு கேட்டா உனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாச்சுன்ற. அப்ப நாங்களாம் என்ன போட்டுப்போம்? எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் லீவ் தானே, ஸோ அதனால ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் பண்ணோம். பாப்பா எல்லாரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, ஜாலியா இருந்தது. அதுல நானும் மாப்பிளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார், ரஜினி சார் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்கல்ல, அந்த மூவியில ஒரு தீம் மியூசிக் வரும். அந்த மியூசிக் உண்டா மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ஏதோ இருக்கிற காஸ்டியூமை போட்டு நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரீல்ஸாக 3 சேனல்லையும் வரும். மௌலி சேனல்லையும் வரும், ஏஜி பிளாக்ஸ்லேயும் வரும், எங்கள் சேனல்லையும் வரும். ரீல்ஸாகவும் வரும், யூடியூப் ஷார்ட்ஸாகவும் வரும். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு மொத்தத்தில் நல்ல ஜாலியாக போயிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற பிளான் தான் நாங்கள் வச்சுருந்தோம். பட் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு மண்டே மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நாளைக்கும் ஏதாச்சும் நிறைய அல்சாட்டியம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பிள்ளையும் சந்தோஷப்படுத்திட்டு நாங்களும் சந்தோஷமா ஊருக்கு கிளம்புவோம். அது நீங்க நெக்ஸ்ட் vlogல பாப்பீங்க. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.